வந்து காவேரி கிட்ட ரொம்ப மோசமா வந்து பிஹேவ் பண்றாங்க. காவேரி கிட்ட இந்த மாரி "நீ வந்து என் விஜய் விட்டு போணும், டைவர்ஸ் வாங்கிட்டு போணும், எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. அத கேட்டு வந்து காவேரி வந்து "நடந்தா பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இத கேட்ட வெண்ணிலா வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வெண்ணிலா அவங்க குரூப் எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு பிளான் போடுறாங்க. அதன்படி விஜய் வந்து இந்த மாரி வந்து ஆக்சிடென்ட் கேஸ்ல மாட்டி விடணும். வெண்ணிலாவோட அப்பா, அம்மா ஆக்சிடென்ட் கேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்போ வந்து மாட்டி விட்டா கண்டிப்பா விஜய் வந்து வெண்ணிலாக்கு அடுத்து தாலி கட்டிருவாரு பயந்துகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அதன்படி காய் நகர்த்துறாங்க. அதன்படி விஜய் வந்து கோயிலுக்கு வந்து வரவேற்கிறாங்க. வந்து விஜய் வந்து "இங்க பாருங்க, எப்படி இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க? யார கேட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க? நான் வந்து வெண்ணிலாவ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒய்ஃப் இருக்கா காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. மீடியா கிட்ட எல்லார்கிட்டயுமே வந்து பேசிட்டு இருக்காரு. மீடியா எல்லாமே "என்ன சார் நீங்க காவேரி தான் உங்கள விட்டு போயிட்டாங்கல்ல, நீங்க உங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம்ல" அப்படின்ற மாரிலாம் பேசுறாங்க. உங்க 2 பேருக்குமே வந்து இந்த மாரி வந்து மேரேஜ் ஆகுறது எங்களுக்கு ஏன் சார் சொல்லல? நல்ல காலம் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க வந்துட்டோம் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. மேரேஜ் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. நான் சொல்லல. எனக்கும் இவங்களுக்கும் மேரேஜ் நடக்க சான்ஸே இல்ல. எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆனது. சட்டப்படி எனக்கு ஒய்ஃப் இருக்கா. அப்ப நான் எப்படி வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இத பார்த்து வந்து அன்பரசு எல்லாருமே செம டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே அன்பரசு வந்து "இங்க பாருப்பா, நீ வந்து வெண்ணிலாவ கல்யாணம் பண்ணிக்கலன்னா, நான் அப்புறம் வேற மாதிரி முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க" அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட்டா அங்க போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடையறாங்க. உடனே போலீஸ் வந்து இந்த மாரி வந்து கல்யாணம் பண்றது தப்பு. சட்டப்படி வந்து அவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க. கட்டாயப்படுத்தி யாரும் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து, "சார் இவன பத்தி உங்களுக்கு தெரியாது சார். அந்த பொண்ணோட அப்பா, அம்மாவ வந்து பண்ண சொன்னதே இவன் தான் சார்" அப்படி சொல்றாரு. அத கேட்டு அதிர்ச்சி அடையறாரு. விஜய் "யார்யா வந்து இப்படிலாம் பண்ண சொன்னது? உனக்கு ஏதாவது வந்து என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ச்சே! நீ எல்லாம் ஒரு சித்தப்பாவா? என் மேல இருக்க கோவத்துல என்ன வேணாலும் பேசுவியா? நான் எப்படி அப்படிலாம் பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் ஒரு லாஜிக்கே கிடையாது. நான் எப்படி அப்படி செய்ய முடியும்?" அப்படின்னோன போலீஸ் வந்து சரி அமைதியா இருங்கன்றாங்க. உடனே வந்து அவங்க சித்தப்பாவோட சட்டைய போட்டு அடிக்க போயிறாரு விஜய். உடனே வந்து போலீஸ் தடுக்குறாங்க. "நீங்க அமைதியா இருங்க. நாங்க பேசிக்கிறோன்றாங்க." "இங்க பாருங்க சார், நான் கம்ப்ளைண்ட் குடுக்குறேன் சார் இவன் மேல. இவன் தான் சார் வெண்ணிலாவோட அப்பா, அம்மா வந்து இந்த உலகத்த விட்டு அனுப்பிச்சவன். இவன் சொல்லி தான் சார் நான் செஞ்சேன்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு போலீஸ் வந்து "சரி எதுவா இருந்தாலும் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்ல அங்க வந்து எழுதி குடுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இங்க வெண்ணிலாவோட கேங் எல்லாருமே வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இத பார்த்துட்டு வந்து எல்லாருமே அதிர்ச்சியா இருக்காரு. "சார் நான் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறேன் சார் இவன் மேல. சார் இந்த இந்த தப்புக்கு நானும் தான் சார் உடந்தேன்" அப்படின்னோனே, நீங்களே வந்து ஒத்துக்கிறீங்களா?" "ஆமா சார் நான் ஒத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுக்க விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. ச்சே! இந்த ஆளு ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு? எல்லாரும் சேர்ந்து வேணும்னே வந்து இந்த மாரி பிரச்சனை பண்றீங்களா? அப்படின்னோனே, "இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல. அன்பரசு வந்து குடுத்த கம்ப்ளைண்ட்ட நான் ரிட்டர்ன் வாங்க சொல்லிர்றேன். நீ வெண்ணிலாவ கல்யாணம் பண்ணிக்கோ. எந்த பிரச்சனையும் இருக்காது" அப்படின்னோனே, "அது மட்டும் நடக்கவே நடக்காதுன்றாரு விஜய். "அப்போ ஜெயில் கம்பி எண்ண வேண்டியது உன்னோட வேலை. வேற வழி இல்ல உனக்கு" அப்படின்ற மாரி மிரட்டிட்டு இருக்காரு பசுபதி. உடனே வெண்ணிலா வந்து "ப்ளீஸ் விஜய் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ விஜய். இந்த பிரச்சனையே வேணாம் விஜய். ச்சீ வாய மூடு. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்ன பார்த்தவனுக்கு கருவெறுப்பா இருக்கு. மரியாதையா போயிடு" அப்படின்றாரு. அது கேட்டு அப்படியே வெண்ணிலா முறைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப காவேரி வராங்க. காவேரி பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி வந்து விஜய் பார்த்துட்டு "நீங்க கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு" அப்படி சொல்றாங்க. உடனே வந்து "இப்படி பண்ணிட்டீங்களே! ச்சே! நீங்கலாம் ஒரு மனுஷங்களா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்க வராங்க வெண்ணிலா கிட்ட "என்ன நினச்சிக்கிட்டு இருந்து இந்த மாரி கேவலமான விஷயத்த பண்ணியிருக்க? நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது. இப்படியா பண்ணுவ? விஜய பழி வாங்குறதுக்கு எவ்வளோ வந்து வழி இருக்கு. ஆனா இந்த வழிய கையில எடுத்திருக்க. உன் அப்பா, அம்மாவ வந்து 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 இதில இன்வால்வ் பண்ணியிருக்க. ச்சே! நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன் அப்பா, அம்மா உயிரோட இருந்தாங்கன்னா, உன்ன காரி துப்பியிருப்பாங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது" அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு அப்படியே வெண்ணிலா பார்த்து முறைக்கிறாங்க. "நான் விஜய்க்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். விஜய்க்காக என்ன வேணாலும் நீ பண்ணல. விஜய ஒழிச்சு கட்ட என்ன வேணாலும் நீ பண்ணியிருக்க. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? ச்சீ! இவ்வளோ கேவலமா நடந்திருக்க. விஜய் அவமானப்படுத்தி தான் உனக்கு விஜய் கூட வாழணுமா? உனக்கு அசிங்கமா இல்ல?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டு வெண்ணிலா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்படியே விஜய் என்ன கல்யாணம் பண்ண தான் போறாரு அப்படின்னு அதையும் பார்க்கலான்ட்டு, "நீங்க கவலைப்படாம இருங்க. இந்த கேஸ்லேருந்து உங்கள நான் எப்படி ரிலீவ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க.